படையப்பாவா? ரிலீஸா? இதுக்கு கூட்டம் வருமா? அப்படிங்கிற ஒரு டவுட்லயே நான் தியேட்டருக்குள்ள போனேன். ஆனா, டோர் ஓப்பன் பண்ண உடனேயே விசில் சவுண்ட் ஆரம்பிச்சதுங்க. பயங்கரமான விசில் சவுண்டோட மேலே ஏறி பார்த்தா ஹவுஸ் ஃபுல்லுங்க. சூப்பர் ஸ்டாருங்கிற பேர் போடுறப்பையும் சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரடக்ஷன் அப்பயும் தியேட்டரே சும்மா அதிர்ச்சுங்க. என்னடா இது 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பான்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரஜினி அவர்களை மாதிரியே ரம்யா கிருஷ்ணன் கேரக்டரையும் ரொம்ப விரும்பி விசில் அடித்து சூப்பராக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள். என் அப்பா ரசித்து நான் ரசித்து இப்போ என் பையன் ரசிக்கிற ஒரே ஆக்டர்னா அது ரஜினிகாந்த் தான். அது போக நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கப்போ படையப்பா படம் பார்க்குறப்போ படையப்பா ஒரு ஹிட்டுன்னு தெரியும். ஆனால் அது ஏன் ஹிட்டுங்கிறதுக்கான ரீசன் நேற்று தான் தெரிஞ்சது. ரஜினியோட ஸ்டைல், ரம்யா கிருஷ்ணனோட ஆக்டிங், படத்தோட ஸ்டோரின்னு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த படம் எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனாக இருக்குது. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தத்துவங்களும் இந்த படத்தில் நிறைய இருக்குது. நிறைய டேக்அவேஸ். அது போக ரஜினி சாரோட படம்னா மக்கள்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. ஆக மொத்தம் படையப்பா படம் நேற்று கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். உங்கள் ஊர்லேயும் படையப்பா படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக போய் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.